வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த டேப்லெட் டிவி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதில் டிவி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா அதில் கொடி ஆப் வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு கான்செப்ட், அதையும் நான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாதாரண ரிசீவர் ஏதாச்சும் மற்ற டாடா பிளே இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் சன் டைரக்ட் இந்த மாதிரி வச்சுருக்கோன்னா அதை எப்படி நம்ம டேப்லெட்டில் யூஸ் பண்ணி வீடியோஸ், அதாவது அதில் வர டிவி சேனல்ஸை எப்படி வாட்ச் பண்ணுறது, அண்ட் அதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும்னாலும் எப்படி நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிவியில் நம்மக்கிட்ட இருந்த டிவி ஏதாச்சும் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, கைக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வீடியோ கேமரா அப்படின்னு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்காக நம்மக்கிட்ட கொடுக்குற யூஎஸ்பியில் கொடுக்குற அந்த கேப்சரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நமக்கு வீடியோவாக ப்ளே ஆகும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி அப்படின்றதுனால யூஎஸ்பி டு டைப் சி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்வெர்ட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோ கேப்சர் கார்டு HDMI டு யூஎஸ்பி. ஓகேங்களா, HDMI தான் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் HDMI டு யூஎஸ்பி கேப்சர் கார்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஸோ இதை ஆல்ரெடி வாங்கி அன்பாக்சிங்லாம் போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நமக்கு இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸ் தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருப்போம் அன்பாக்சிங்லாம் ஜியோ செட்டாப் பாக்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதை நான் பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு க்ரீன் லைட் பார்த்தீங்கன்னா எரியுது. ஓகேங்களா, க்ரீன் லைட் எரியுது, தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ அது ஆனில் இருக்குது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது டைப் சி கேபிள் இருக்கு இல்லையா, அது வழியாக கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ HDMI எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ HDMI கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தான் நமக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஆல் செட்டு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து டைரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் HDMI, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்ட்டர், வீடியோ கேப்சர் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதை நம்ம டைரெக்டாக டேப்லெட்டில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை யூஎஸ்பி கனெக்ட் ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணவான்னு கேட்குறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு இருக்கும். ஸோ அளவு ப்ரொஃபைல் ஒன்லேயே ஆப்னு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை. ஓகேங்களா, நம்ம இப்போ பேக் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோ செட்டாப் பாக்ஸோட ஹோம் பேஜ் வந்துடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். ஸோ வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரிமோட்டை பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மூவ் ஆகுது. ஸோ இதில் நம்ம ஜியோ டிவி ப்ளஸ் ஓகேங்களா அது கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லோடாக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. நம்ம சன் டிவியை எப்பவுமே ஓகே பழையபடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைப் டு வாட்ச் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் மக்கள் போவோம், மக்கள் டிவி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுது. ஓகேங்களா, ஸோ என்ன கான்செப்ட், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணது ஒன்று தான். யூஎஸ்பிலேருந்து கேப்சர் கார்டு எடுத்து கன்வெர்ட்டரில் போட்டு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நமக்கு ஜியோ கேம்ஸ்ன்னு இருக்குது, கேம்ஸ் கூட ஆடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கேம் பாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஏதாச்சும் பேசிக்கான கேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஜியோ கேம்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஒரு பெரிய கன்சோலில் விளையாடுற கேமையே பார்த்தீங்கன்னா நான் விளையாடலாம். நான் கேம் பாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளேக் டேல் அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டுருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேயபிளாக இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாமே பற்றி நான் ஆல்மோஸ்ட் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு கேம் எடுப்போம். ரேசிங் கேம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தாச்சு.
ஸோ பெர்மிஷன்ஸ் கேட்குது, அளவு கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளேயில் கொஞ்சம் கிளார் அடிக்கும், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ப்ளே கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு டிவியாக மாற்றிருக்கோம் அப்படின்றது. இதில் வந்துட்டு யூடியூப் எல்லாமே பார்த்துக்கலாம். தென் நம்ம வந்துட்டு ஜியோ செட்டாப் பாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மற்ற விஷயங்களையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போன்ற மேலும் பல வீடியோஸுக்கு நம்மளோட சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.